வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி 50யும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு 27ஆம் தேதி மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் ஆக போகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் கொஞ்ச நாளாகவே இருக்குது. கொஞ்ச நாள்னு சொன்னால் அதாவது ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஸோ ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜனவரி 13க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஹையஸ்ட்டு போயிருக்கிறது 23,400ம், லோவஸ்ட்டு போயிருக்கிறது 23,000. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இங்கே நான் இன்னும் கொஞ்சம் இந்த இதை சைஸ் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரெண்டிங் மார்க்கெட், இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்கள் எப்படி மேலே போயிருக்குன்னு. ஆனால் இந்த ஜனவரி 13க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறது மார்க்கெட் எப்போ வெளியே வருதோ, நான் இந்த ரேஞ்சுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன் இப்போது. இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் எப்போ வெளியே வருதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. நான் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம் இந்த ரேஞ்சில் இருந்து. ஸோ இந்த ரேஞ்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். இப்போ 27ஆம் தேதி என்ன நடக்கலாம் அப்படின்னு நினச்சா, மார்க்கெட் வந்து 27ஆம் தேதி கீழேயும் போகாது, மேலேயும் போகாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கான காரணம் நான் ஏன் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நான் உங்களுக்கு தெரியும் இந்த சைட் வந்து சென்சிபிள்ஸ்ன்னு, இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறவங்க. ஸோ இது நீங்கள் டைரெக்டாக இங்கேயும் அனலைஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அதில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் லாகின் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் போனீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே முதல்ல வர்றது ஓஐ சேஞ்ச், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வேண்டாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் என்ன தெரியும் அப்படின்னா, நமக்கு இங்கே தெரியும் இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 23.92, அப்ராக்சிமேட்டாக 23.100 இருக்குது. அப்போது மார்க்கெட் கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரலான்னா 23,000 வரைக்கும் வரலாம். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், புட்டோட ரேஷியோவும் காலோட ரேஷியோவும் மினிமம் டபுள் இருக்கணும், இல்லை 3 டைம்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல அப்படி இருக்குது. ஸோ காலோட ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்க, கால் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 லட்சம் குவான்டிட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி புட் வந்து 62 லட்சம் குவான்டிட்டி அந்த இடத்துல இருக்குது. அப்போ இது வந்து டபுள் தான் குவான்டிட்டி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஷியோ வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஏன்னா இப்போ இருக்கிற காலே வந்து ஆல்மோஸ்ட் 27 லட்சம் புட்டும் 27 காலும் இருக்குது. அதை தாண்டி வரும்போது ஸோ இது வந்து 23,000 ஒரு பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்தால் மார்க்கெட் கீழே விழும். அதுக்கான வந்து காலோட ரேஷியோவும் புட்டோட ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் மேலே போக விடாமல் இருக்கிறதுக்கு நிறையா பேரியர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,200, நான் உங்களுக்கு சொன்னேன் டபுள் த குவான்டிட்டி இருக்கணும்னு. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, புட்டோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும், காலோட ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அப்போ இது கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் டபுள் த குவான்டிட்டி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குமா? ஓகே, இருக்கலாம். அப்போது 23,300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 23,350, 23,400, அதுக்கு அடுத்து நம்ம பெருசாக வரும்போது பார்த்தா 23,500 இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட என்னென்னா, கீழே போகும்போது மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. மேலே போகும்போதுக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் இவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகும், இந்த ப்ரைஸ் வந்தால் இவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகும், இந்த ப்ரைஸ் வந்தால் இவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகும்னு ஒரு 3-4 ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்ன நடக்கலாம் இதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பாக்ஸை நான் டெலிட் பண்ணிடுறேன், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே இருக்க ப்ரைஸ்லேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்க ப்ரைஸ்லேருந்து ஒன்றா இந்த பக்கம் கீழே வரலாம். கீழே வந்ததுக்கப்புறம் இதுதான் சப்போர்ட். நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு க்ரீன் கலர் லைன் போட்டு வச்சுருக்கோம். இது 23,000. இங்கேருந்து போனால் 23,300க்கு ஃபஸ்ட் இருந்துச்சு, 200, அதுக்கப்புறம் 23,300, அதுக்கப்புறம் 23,400, அதுக்கப்புறம் 23,500. ஸோ இந்த எல்லா லெவல்லையும் புல் பேக் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இது நாங்கள் வச்சுக்குவோம். ஸோ இது என்னென்னா அப்போனா தான், அதாவது 200, 250, 300, 350, 400, 500. ஸோ கண்டினியூஸாக அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலை டச் பண்ணிச்சுன்னா திருப்பி கீழே வரும், மார்க்கெட் இந்த லெவலை டச் பண்ணிச்சுன்னா கீழே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து நமக்கு சைட்வேஸ் தான் மூவ் ஆக போகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கும்போது இப்படி தான் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்காக தான் நிறையா நமக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஸோ
இது எப்படி இதை வந்து எதுக்கான சிமிலராக இருக்கும் அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கும் நடக்க போகுது. எப்போ வந்து நிஃப்டி 50 இந்த இப்போ 23,000 தாண்டுதோ அதே மாதிரி 23,500 தாண்டுதோ மேலே இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் போக போகுது. இது எத்தனை நாளைக்கு போகும்னா இந்த வாரம் முழுசும் போகும். இந்த வாரம் முழுசும் போகும். போயிட்டு நம்மளோட பட்ஜெட் வந்து 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது பிரேக் அவுட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஒன்றா மேலே இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நான் வச்சுக்கோங்க. இதை தாண்டி போனால் தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி 23,000 தாண்டினா தான் மார்க்கெட் கீழே வரும். இதுதான் நிஃப்டியை பொறுத்தளவு அனாலிசிஸ். இது இந்த ஓப்பன் செயின் அனாலிசிஸ்லையும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் நிஃப்டியை வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்கும்னு. இவங்க சொல்கிற ஸ்ட்ராங் புல்லிஷ் என்னென்னா அதிகபட்சம் போனால் ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆகும். ஏன்னா நிஃப்டி போன வாரம்லாம் 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் மூவ் ஆச்சு ஒரு டே ஃபுல்லுமே. எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும், திருப்பி மேலே போகும், கீழே வரும், அதே இடத்துல நிற்கும். ஸோ 50-60 பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆனதெல்லாம் இருந்திருக்கு போன வாரத்தில், போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம். அப்படிங்கிறனால இவங்க சொல்கிற அந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஏரியா 23,000லேருந்து 23,500க்குள்ளே. அப்படி போச்சுன்னா நல்லது, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதே மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்னா 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் ஏன் அப்படி சைட்வேஸ்னால் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பெருசாக மூமெண்ட்ஸ் கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை இது வரைக்கும். பேங்க் நிஃப்டி வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் மார்க்கெட் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஜனவரி 13க்கு அப்புறம் பேங்க் நிஃப்டியும் ஓரளவு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசு. எப்படின்னா 47, அதாவது 48,000லேருந்து 49,500 வரைக்கும் ஒரு 2,500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 23,000ம் 23,500ம். அதே சமயம் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு 1,500 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ 1,500 பாயிண்ட்டுங்கும் போது நமக்கு வந்து அது சைட்வேஸ் மார்க்கெட்டாக 100% கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஒரு லாங் ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனாலுமே நமக்கு ட்ரெண்டிங் தெரியும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து 20ஆம் தேதி மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போச்சு. ஸோ அப்போ நமக்கு ஒரு ட்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ட்ரேட் எடுக்கக்கூடிய செட்டப் இருக்கும் அதே மாதிரி. ஆனால் நீங்கள் நிஃப்டியில் பார்க்கும்போது ஆப்போசிட்டாக இருக்கும். மார்க்கெட் அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் வந்து இப்போது 19ஆம் தேதி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1 ஹவர் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கும். 2 மணிலேருந்து 3 இந்த தான் ஃபஸ்ட் டே 9:15லேருந்து 10:15 வரைக்கும். 10:15லேருந்து என்ன ஆயிருக்கு, அப்படியே 3 மணி வரைக்கும் பாருங்கள் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால் 23,200லையும் 23,260 50 ப்ரைஸ் 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். எப்படா முக்கால்வாசி நேரம் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி 10 மணிக்கு ஒரு 10:15க்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. 10:15லேருந்து அடுத்து நமக்கு வர 3:15 வரைக்கும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 1 ஹவரில் இந்த ஒரு 4 கேண்டிலை மட்டும் வச்சுட்டு எவ்வளோ ட்ரேட் பண்ண முடியும்? ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி நான் அதே 23ஆம் தேதி எடுக்கிறேன். இங்கே 23ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு பார்க்க சின்னதாக இருந்தாலும் மூமெண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 10 வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன்ஃபால், திருப்பி ஒரு அப்பு, திருப்பி டவுன்ஃபால், திருப்பி ஒரு அப். ஸோ இது வந்து ஓரளவு ட்ரெண்ட் ஆகிறனால பேங்க் நிஃப்டி நம்ம மார்க்கெட்டுக்கு ரிலையபிளாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரேக் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 1 இயர் கேலண்டர் காமிக்கிறேன். 1 இயர் சார்ட் காமிக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கேண்டில் ரொம்ப முக்கியமானது. இந்த 13ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து ஜனவரி ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலில் எப்போ வந்து இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இன்சைட் கேண்டிலாக தான் இருக்குது. இந்த 2 நாளை தவிர, அதாவது 13ம் 14யும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 13ம் 14யும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மீதி எல்லா நாளும் இன்சைட் கேண்டிலாக தான் இருக்குது. அப்போது எப்போ வந்து இந்த 2 கேண்டிலோட ரேஞ்சை இந்த மார்க்கெட் முழுசாக தாண்டுதோ அப்போ தான் எய்தர் கீழே போகிற ட்ரெண்டு இல்லைன்னா மேலே போகிற ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி முடியும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த கேண்டில் தான் ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இது நம்ம டெய்லியும் மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் அது புரியும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
நமக்கு இங்கே ஃப்ளோ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டவே மாட்டேங்குது. அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை எது கவர்ன் பண்ணுது அப்படின்னா, இந்த கேண்டிலோட அப்பர் ப்ரைஸும் லோவர் ப்ரைஸும் தான். ஐ மீன் ப்ரைஸ் ரேஞ்ச் கவர்ன் பண்ணுறனால கேண்டில் அப்படி இருக்கா, இல்லை கேண்டில் அப்படி இருக்கிறனால ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி இருக்கான்னா, ரெண்டுமே ஆமா தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங்கில் நமக்கு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இது ரெண்டுமே நடக்கும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு பியூர் நம்பர்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸுங்கிறனால இது நடக்கும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ட்ரேடிங்லேயே இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சை தாண்டும் போது தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகும். நம்ம எப்படி நிஃப்டிக்கு வந்து 23,500 மேலே சொன்னோமோ, இங்கே வந்து 49,500. அதே மாதிரி கீழே வரும்போது 48,500. ஸோ இதுதான். ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே வச்சாலும் ஒரு 48,500. ஸோ இங்கே வந்து ஒரு 1000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 49,500ம் 48,500ம். ஆனால் நிஃப்டியில் வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே இது நம்ம வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் புல்லிஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் வந்து திருப்பியும் கேண்டில் சைஸ் சின்னதாக வைக்கிறேன். 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும். அது எவ்வளோ தூரம் மேலே போகும்? கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் 49,500 தாண்டாது. இவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சுன்னாவே உங்களுக்கு நல்ல ட்ரெண்டு. ஸோ எப்பயுமே நீங்கள் ட்ரெண்டும் சப்போர்ட்டையும் பார்த்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நீங்கள் எடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறீங்களோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக ரொம்ப கிளியராக நமக்கு வந்து இதுதான் இங்கே தான் பொசிஷன், இங்கே தான் நமக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு தெரிஞ்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பொசிஷனை வந்து அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி எடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் இப்போ நம்ம லாங் பொசிஷன் எடுக்கிறோம். லாங் பொசிஷன் எடுக்கும்போது லெட்ஸே நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. நான் வைப்பேன். அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடியா உங்களோட பொசிஷனை இந்த இடத்துல இருந்து எடுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து எடுக்காமல் இந்த இடத்துல இருந்து எடுங்க. ஸோ அடுத்த தடவை மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வரும்போது எடுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஸ்டாப் லாஸ்க்கு பக்கத்தில் தான் எப்பயுமே மார்க்கெட் ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் எவ்வளோ நமக்கு இப்படி சிம்பிளாக சொல்லலாம். இந்த இடத்துல இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே என்ன? அப்போது நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல எடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஷார்ட் கால் எடுக்கிறீங்க, ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க. நான் வந்து இந்த இடத்துலேருந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வந்து இங்கே வச்சுருப்பேன், என்னோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில். அப்போ என்ன பண்ணுங்க, பொசிஷனை கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் லாஸும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த ஸ்டாப் லாஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் போகிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு. நம்ம அதே மாதிரி புல்லிஷாக தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி எடுத்தோம்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நம்மளோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 48,400 இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி க்ரோ ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள், இந்த கேண்டிலோட ரேஷியோ எங்கே பெருசாக இருக்குது அப்படின்னா 47,500. அப்படின்னா இதோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. 47,500 தான் இதோட சப்போர்ட்டு. அதே மாதிரி இதோட மேலே ரெசிஸ்டன்ஸ் 49,000. ஸோ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம்னா, கரண்ட் ப்ரைஸ் 48,400ம், மேலே போனால் 49,000ம், கீழே வந்தால் 47,500. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 49,000 இந்த பாக்ஸை நான் இங்கே வைக்கிறேன். 49,000 இங்கே வந்து 47,500. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. நாளைக்கும் நான் இதே தான் காமிக்க போகிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பாக்ஸ். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் இதை தான் இருக்க போது. இதை வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. அண்ட் நான் சொல்லிட்டேன், நம்ம ப்ரிடிக்ஷன் எப்பயுமே 100% சரியாகாது. இதை தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது தான், மேலேயோ கீழேயோ. பட் நம்மளோட ஒரு அனாலிசிஸ், அதாவது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 2, 3. ஒன்று வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சு சொல்கிறோம். ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட எஃப்ஐஐ டிஐஏஸோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா வச்சு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா டெவலப் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்க போது. கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே இல்லை, அதனால வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயும் ஃபியூச்சர்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி ப்ரைஸ் வாலட்டிலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஆப்ஷனோட ப்ரைஸும் ஃபியூச்சரோட ப்ரைஸும். ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட் தான். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸாக இருந்தால் டெல்டா
சாரி தீட்டா டிகே இன்னைக்கு இல்லை, அதாவது டைம் டிகே வித் டைம் இல்லை, ஆப்ஷன் ப்ரைஸும் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ்க்கும் டிகே இருக்குது, எக்ஸ்பைரி இருக்குது, இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் ஒரு வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்க்கெட் பற்றியான வேறு டெக்னிக்ஸ்க்கெல்லாம் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் அடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.